ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இப்போ மனசுல நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருக்கு. ரொம்ப நாளா உனக்கு மயக்க மருந்து கொடுத்து வச்சிருந்திருக்காங்க. நீ இன்னும் நார்மலுக்கு வரல, அது நல்லா தெரியுது. டாக்டர்ஸ் கூட ஒரு வாரம் போகட்டும், அதுக்கப்புறம் தான் நீ நார்மலா பேசுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உங்க அம்மா தான் அவசரப்படுறாங்க. அதனாலதான் இப்ப என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட கேக்குற சுரேகா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் அவசரப்படுறேனா? ஏங்க இப்பதான் அவ எழுந்து உட்காந்து கொஞ்சமாவது ரிலாக்ஸா பேசிட்டு இருக்கால, அப்ப இப்பவே அவகிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தானே இவளை கடத்தி வச்சது யாரு, ஹரிதாவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள முதல்ல ஜெயில புடிச்சு போட முடியும். அதை விட்டுட்டு என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்க புத்தி இல்லாம? நீ சொல்லுடா. சுரேகா, இது உண்மையாவே ரொம்ப அவசரமான விஷயம்தான். அம்மா சொன்ன மாதிரி தான். உன்னால கொஞ்சம் எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி சொல்ல முடிஞ்சா சொல்ல ப்ளீஸ். சுரேகா, உன்னால பேச முடியல, உன்னால கோர்வையா எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த முடியுதுல்ல? ரொம்ப கவனமா தானே இருந்தேன். என்னோட அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப மெனக்கிட்டேனே. இவ எதையாவது வளர வைக்காம இருக்கணும். சொல்றேன்ப்பா. நான் என்னைக்கு காணாம போனேன்? சுரேகா, உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? மண்டபத்துல இருந்து போலீஸ் ரஞ்சிதா அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்களே, அந்த நந்தினிக்கு கூட அன்னைக்கு குண்டடிப்பட்டு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போனாங்களே, அதை முடிச்சுட்டு நாம மண்டபத்துக்குள்ள போனோம். நானு அப்பா அம்மா எல்லாரும் ஹால்ல பேசிட்டு இருந்தோம். நீயும் ஹரிதாவும் தானே மணமகள் ரூம்குள்ளே இருந்தீங்க. ஞாபகம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் உன்னை காணோம். உனக்கு இப்பயாவது அட்லீஸ்ட் அது ஞாபகத்துக்கு வருதா? அப்ப சூர்யா கூட இல்ல, அவன் அந்த நந்தினி கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். நீயும் ஹரிதாவும் மட்டும் தானே தனியா இருந்தீங்க. இத பார் சுரேகா, உனக்கு சிரமமா இருந்தா பேச வேணாம். உன்னால முடியும்னா பேசு, ஓகே? இல்லப்பா, நான் சொல்றேன். இங்க பாரு, நல்லா யோசிச்சு சொல்லு. நீயும் ஹரிதாவும் ரூமுக்குள்ள இருந்தீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அத சொல்லு. நானும் ஹரிதாவும் ரூமுக்கு வந்துட்டோமா. நான் ஒரு மாதிரி ஷாக்ல தான் உட்கார்ந்துருந்தேன். ஹரிதா அழுதுட்டே இருந்தா. அப்பதான் அப்ப சொல்லு, அப்ப என்ன நடந்துச்சு? ஃபோன் வந்துச்சு. ஹரிதாவுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுக்கா. நான் தான் ஃபோன் எடுத்து அவ கையில கொடுத்தேன். யாரு பண்ணாங்க? என்ன பேசுறாங்க? ஹரிதா பேச மனசு இல்லைன்னு சொன்னாமா. நான் தான் ஸ்பீக்கர்ல போட்டு அவ முகத்துக்கு நேரா பிடிச்சு பேசுன்னு சொன்னேன். அவளும் பேசினாமா. என்ன பேசுனாங்க? யாரு என்ன பேசுனாங்க சொல்லு. யாருன்னு தெரியலம்மா. அந்த வாய்ஸ் ஒன்று சொல்லுச்சுமா. ஹரிதா, உன் அண்ணன் மேல எந்த தப்பும் இல்லை, அதுக்கான எல்லா எவிடன்ஸும் ஒருத்தட்ட இருக்கு. அவர் மண்டபத்துக்கு பின்னாடி ஒரு ரெட் கலர் கார்ல இருக்காருன்னு சொல்லுச்சு. என்னடி சொல்ற? நீங்க அதெல்லாம் கேட்டு நம்பிட்டீங்களா? நம்புற மாதிரி தாக்கா பேசினாங்க. லேடிஸ் குரல் வேறையா, உடனே நாங்க நம்பிட்டோம். அதுல இருந்து உடனே ஹரிதா பைத்தியம் பிடிச்ச மாதிரி மண்டபத்துக்கு பின்னாடி ஓடுனா. நானும் அவ பின்னாடி ஓடுனேன். எனக்கு அப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு கூட தோணல. என்னடி ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல? அப்ப இதெல்லாம் நடக்காம நாங்க பாத்துக்கிட்டு இருந்திருப்போம்ல. ஏன்டி இப்படி பண்ணீங்க? இப்படிலாம் நடக்கும்னு எங்களுக்கு எப்படிமா தெரியும்? என்னன்னு பாக்குற ஆர்வத்துல போனோமா, காரை தேடி போனோம். அங்க மண்டபத்துக்கு பின்னாடி ஒரு கார் பார்க்கிங் இருந்துச்சு, அங்கே. ஆமாப்பா, அந்த காருக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு கதவை திறந்து உள்ள உட்காருங்கன்னு சொன்னா. பொண்ணா? யார் அந்த பொண்ணு? நீ அவளை ஏதாவது முன்ன பின்ன பாத்திருக்கியா? நந்தினி தங்கச்சி இருக்காளே, அந்த புனிதா, அவளா? நிச்சயமா அவ இல்ல. அந்த பொண்ணு முகத்துக்கு மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தா. அவ உருவமே வேற மாதிரி இருந்துச்சு. சரி 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 விடு. காருக்குள்ள நீங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? மா,
உள்ள போனதும் அந்த பொண்ணு எங்களை பார்த்து 2 பேர் முகமும் வேத்து போயிருக்கு தொடச்சுக்கோங்கன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு கர்ச்சீஃப் கொடுத்தா. ஆ, என்னது விஷயத்த சொல்றான்னு கூப்பிட்டு எதுக்காக கர்ச்சிப்பை கொடுத்தா? ஆ, எனக்கு அப்ப புரியலப்பா. முகம் வேர்த்திருக்கு போல இருக்குன்னு அந்த கர்ச்சீஃபை வாங்கினேன். அது இந்த முகம் துடைக்கிற வெட் கிளாத் இருக்குல்ல, அந்த மாதிரி ஈரமா ஒரு மாதிரி ஸ்மெல்லா இருந்துச்சுமா. தொடச்சிக்கிட்டா நல்லா இருக்கும் போல இருக்குன்னு நானும் தொடச்சிட்டேன்ப்பா. அவ்வளோதான்ப்பா எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் மயக்க போட்டு விழுந்துட்டேன். சரி, அப்ப ஹரிதா? தெரியலக்கா, அவளும் மயக்கம் போட்டு தான் விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, அன்னைக்கு மண்டபத்துல நம்ம எல்லாரும் இருந்திருக்கோம். ஆனா நமக்கு தெரியாம என்னெல்லாம் நடந்திருக்கு. ஹே சுரேகா, இதுல ஒண்ணு கூட அந்த போலீஸ்காரங்க எதுவும் கண்டுபிடிக்கலையா? சரி விடு, நீ முதல்ல நடந்ததை சொல்லு. ஆ, கண்ணை முழிச்சு பார்த்தா எங்க 2 பேரையும் ஒரு ரூம்ல கைய கால கட்டி போட்டு அப்படியே சேரோட கட்டி போட்டு வச்சிருந்தாங்கம்மா. ஒரு ஆள் வந்து நேரத்துக்கு சாப்பிட சொல்லி சாப்பாடு கொடுப்பான். ஹரிதா தான் ரொம்ப கத்தி கூப்பாடு போடுவாமா. அப்பெல்லாம் அவளுக்கும் எனக்கும் மயக்க ஊசிய போட்டுருவாமா. எவ்வளவு நேரம் மயக்கத்துல இருக்கோன்னு எங்களுக்கே தெரியாது. கண்ணை முழிச்சா உடம்புல போராட சக்தியே இருக்காதுமா. ஐயோ ஐயோ, ஐயோ, இவளுக்கு பெருசா எதுவும் ஞாபகம் இருக்காதுன்னு நினைச்சேன். ஒன்னொன்னையும் கிளீனா ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்றாளே. அப்புறம் நான் சொன்னேன்லம்மா, மாஸ்க் போட்ட பொண்ணு. அவ அடிக்கடி வந்து எங்களை பாப்பா, மிரட்டுவா, எங்களை போட்டு அடிப்பாமா. ஐயோ. என்னடி நிஜமாவா? ரொம்ப அடிப்பாம்மா. அப்பதான் திடீர்னு ஒரு நாள் வந்து ஹரிதாவை முதல்ல வீட்டுல கொண்டு போய் விட போறேன்னு கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லம்மா. ஐயோ, பாத்தீங்களா நம்ம பொண்ணை எந்த அளவுக்கு குடும்பப்படுத்திருக்காங்கன்னு? சுந்தரவள்ளி, இது எல்லாத்தையும் கரெக்டா போலீஸ்கிட்ட சொல்லி ஆகணும். என்ன போலீஸ் பெரிய போலீஸ், முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம். சுரேகா, மொத்தமா நடந்ததை என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சொல்லு. ஒவ்வொரு தடவையும் அந்த ஆளு வர்றப்பவும் அந்த பொண்ணு வர்றப்பவும் கெஞ்சுவம்மா, என்னையும் ஹரிதாவ மாதிரி வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுடுங்கன்னு கெஞ்சுவேன். அதுக்கு அந்த பொம்பளை இல்ல, எங்களுக்கு சில விஷயம் ஆகணும், அது உங்க வீட்டுல நிறைவேற்றினாதான் உன்னையும் கொண்டு போய் விடுவோன்னு சொன்னம்மா. ஐயோ,